Hi viewers, எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க ரத்னகுமார். வெல்கம் டு கர்க்கும் படலம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம விண்டோஸ் கீ யூஸ் பண்ணி 5 ஷார்ட்கட் கீஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கம்ப்யூட்டர் நீங்கள் யூஸ் பண்ணும்போது ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணணும்னா டெஃபினட்டாகவே ஷார்ட்கட்ஸ் கீ தெரிஞ்சிருந்தால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி கீழே போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். First one, Windows plus E. Windows plus E ப்ரெஸ் பண்ணுறதுனால உங்கள் ஃபைல் எக்ஸ்ப்ளோரரை ஈஸியாக ஓப்பன் பண்ணலாம். நீங்கள் போய்ட்டு உங்கள் லேப்டாப்பில் போய்ட்டு எங்கே என்னுடைய மை கம்ப்யூட்டர் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ண தேவையில்லை. எங்கேயும் போய்ட்டு இன்ஸ்டெட் ஆஃப் சர்ச்சிங் ஜஸ்ட் ப்ரெஸ் விண்டோ இ. விண்டோ இயை ப்ரெஸ் பண்ணோடனே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் ஓப்பன் ஆகிடும். ஸோ ஒன்ஸ் அகைன் ஐ ப்ரெஸ் விண்டோ இ. நீங்கள் எத்தனை வாட்டி வேணால் உங்கள் ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ 2 வாட்டி ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் 2 வாட்டி உங்களுக்கு காட்டுது. ஸோ இப்போ ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் ஓப்பனா நான் எப்படி என்னுடைய மை கம்ப்யூட்டர் சர்ச் பண்ண பார்த்தீங்கன்னா சைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா குயிக் அக்சஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இதில் போய்ட்டு மை பிசி கிளிக் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு மை கம்ப்யூட்டர் வந்துடும். ஸோ எந்த ஃபோல்டருக்கு நீங்கள் நேவிகேட் பண்ணாலுமே ஈஸியாக குயிக் அக்சஸ் மூலிமா நேவிகேட் பண்ணலாம். டெஸ்க்டாப் ஃபைல்ஸ் போகணுமா, டவுன்லோட் ஃபைல்ஸ் போகணுமா, இல்லை பிக்சர்ஸ் போகணுமா, இல்லை லாஸ்ட்டாக நான் ஓப்பன் பண்ண 2-3 ஃபைல்ஸ் இருக்குதுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக இங்கே இருக்கும். ஸோ இது மூலிமா நான் குயிக்காக அக்சஸ் பண்ண வீடியோஸை நான் பார்க்கலாம். செகண்ட் ஒன், ஹவு டு மினிமைஸ் யுவர் ஃபோல்டர்ஸ் ஆர் ஃபைல்ஸ் ஆர் ஆப்ஸ் ஆர் அப்ளிகேஷன்ஸ். இந்த மாதிரி நீங்கள் சிஸ்டமில் நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபோல்டர் இருக்குது. டக்குன்னு நான் டெஸ்க்டாப் போகணுன்னா என்ன பண்ணணும், 1 by 1 நான் மினிமைஸ் பண்ணிட்டு இருக்கணுமா. ஸோ அதுக்கு எதாவது ஷார்ட்கட் இருந்தால் ஈஸியாக நான் மினிமைஸ் பண்ணிட்டு போகலாம்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாகவே விண்டோ ப்ளஸ் எம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கள், இப்போது எல்லாமே எனக்கு ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ சடனாக நான் எல்லாத்தையுமே மினிமைஸ் பண்ணணும்னா விண்டோ ப்ளஸ் எம் ப்ரெஸ் பண்ணோம், ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே மினிமைஸ் ஆகிடும். உங்களுக்கு டெஸ்க்டாப்பில் நீங்கள் டேரெக்டாக வந்துடுவீங்க. ஸோ அது மூலிமா நீங்கள் உங்கள் டெஸ்க்டாப் ஃபைலை ஈஸியாக அக்சஸ் பண்ணலாம். ஸோ விண்டோ எம் டு மினிமைஸ் யுவர் ஆல் ஃபைல்ஸ். தேர்ட் திங், விண்டோ ப்ளஸ் ஐ. செட்டிங்ஸை ஈஸியாக ஓப்பன் பண்ணலாம். சப்போஸ் நீங்கள் சிஸ்டமில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, சடனாக செட்டிங்ஸ்குள்ளே போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் மெனுவில் போய்ட்டு அதுக்கப்புறம் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு, ஸோ இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லாங் ப்ராசஸ். சடனாக உங்களுக்கு செட்டிங்ஸ் ஓப்பன் ஆகணும்னா ரொம்ப சிம்பிள். நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போது விண்டோ ப்ளஸ் ஐ கிளிக் பண்ணுறேன். ஐ கிளிக் பண்ணோடனே ஆட்டோமேட்டிக்காக என்னுடைய பிசியில் செட்டிங்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ இது மூலிமா விண்டோ ஐ மூலிமா நீங்கள் ஈஸியாக உங்களுடைய செட்டிங்ஸ் டேபாக ஈஸியாக ஓப்பன் பண்ணலாம். அது மூலிமா ஈஸியாக அக்சஸ் பண்ண முடியும். என்ன செட்டிங்ஸ் நீங்கள் எங்கே போய் பண்ணணுமோ ஈஸியாக ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ப்ரெஸ் விண்டோ ஐ டு ஓப்பன் செட்டிங்ஸ். ஃபோர்த் ஒன், உங்களுடைய ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணுமா, விண்டோ ப்ளஸ் பிரிண்ட் ஸ்க்ரீன் எடுத்திங்கன்னா உங்களுடைய ஸ்க்ரீன்ஷாட் அழகாக எடுத்துடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சிஸ்டத்தில் இருக்கீங்க, ஸோ ஒரு கூகுள் மீட்டில் இருக்கீங்க, இல்லை ஒரு கிளாஸ் ரூம் இருக்கீங்க, ஸோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் அனுப்பணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். நீங்கள் பிரிண்ட் ஸ்க்ரீன் கொடுத்து அதுக்கப்புறம் பெயிண்டில் பேஸ்ட் பண்ணுறதால உங்கள் விண்டோ ப்ரெஸ் பண்ணி நீங்கள் பிரிண்ட் ஸ்க்ரீனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இட் வில் டேக் ஏ ஸ்க்ரீன்ஷாட். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்த உடனே உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எங்கே அந்த ஸ்க்ரீன்ஷாட் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ அந்த ஸ்க்ரீன்ஷாட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட்டு ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் ஓப்பன் பண்ணுங்கள். ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் ஓப்பன் பண்ணுறதுக்கு விண்டோ இ ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ விண்டோ இ ப்ரெஸ் பண்ணோடனே இங்கே நீங்கள் பிக்சர்னு பார்க்கலாம். ஸோ அந்த பிக்சரில் போங்க. பிக்சரில் போனோடனே இங்கே நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் ஓப்பன் ஆகிருக்கும். ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் நீங்கள் கடைசியாக எடுத்த ஃபைல்ஸ் 2மே இருக்கும். ஸோ கடைசியாக நான் எடுத்த 2 ஸ்க்ரீன்ஷாட்டுமே இங்கே இருக்குது. ஸோ இது மூலிமா விண்டோ பிரிண்ட் ஸ்க்ரீன் ப்ரெஸ் பண்ணுறது மூலிமா ஈஸியாக உங்களுடைய சிஸ்டமில் இருக்கிற டிஸ்பிளேவை ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கலாம். ஃபிஃப்த் ஒன், விண்டோ எல். உங்கள் ஸ்க்ரீனை லாக் பண்ணலாம். சப்போஸ் நீங்கள் ஒரு காலேஜில் ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க, இல்லை ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க, இல்லை வீட்லேயே நீங்கள் ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க. ஸோ உங்கள் ஸ்க்ரீனை ரொம்ப கான்ஃபிடென்ஷியலாக வச்சுருக்கீங்க. அப்போ யாரும் உங்கள் லேப்டாப்பை தொடக்கூடாது அப்படின்னா நீங்கள் எழுந்து போகிறீங்க, அர்ஜென்ட்டாக பாத்ரூம் வருது, இல்லை ஃபோன் கால் வருது, இல்லை யாராவது கூப்பிட்றாங்க அப்படின்னா அந்த சமயத்தில் நீங்கள் சிம்பிளாக என்னன்னா விண்டோ எல்லை ப்ரெஸ் பண்ணுறதுனால உங்கள் சிஸ்டம் லாக் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் லைக் திஸ். ஸோ இப்போ நான் விண்டோ எல்லாம் அனுப்பினேன், ஆட்டோமேட்டிக்காக என்னோடய சிஸ்டம் லாக் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நான் ஓப்பன் பண்ணணும்னா பாஸ்வேர்டு போட்டு தான் ஓப்பன் பண்ணணும். ஸோ சிம்பிள். ஓகே, இப்போது விண்டோஸ் கீ யூஸ் பண்ணி 5 ஷார்ட்கட் கீஸ் கற்றுட்டு இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்போர்ட் பண்ண சப்ஸ்கிரைப் பட்டனை ஹிட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி இன்னொரு இன்ஃபர்மேஷனுடைய அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை பை ஃப்ரம் ரத்னகுமார்.